பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் ஒரு விலையேறப்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எஸ்தர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13-14. எஸ்தர் 6:13-14. வாசி. ஆமான் ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சீரேஷுக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரர் அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனை பார்த்து, மொர்தெகாய்க்கு முன்பாக நீ தாழ்ந்து போகத் தொடங்கினீர். அவன் யூதகுலமானான். நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள். போதும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சீரேஷுக்கும் தன் சிநேகிதர் எல்லோருக்கும் அறிவித்த போது, ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் என்ன நடந்ததுன்னா, ஆமானுக்கு மொர்தெகாயை ஆகாஸ்வேர் ராஜா கனம் பண்றார். இந்த கணத்தை ஆமான் தனக்கு கிடைக்கணும் விரும்பினான், நினைச்சான். அது காரியம் மாதுலா முடிஞ்சு போச்சு. அவனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த கணம், அவன் விரும்பின அந்த கணம் எல்லாமே மொர்தெகாய்க்கு வந்துச்சுன்னு நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்களில் பார்க்குறோம். அதை தான் இங்கே சொல்கிறோம். ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சீரேஷுக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது, அப்போது இந்த மொர்தெகாய்க்கு ஏன் ஆகாஸ்வேர் ராஜா கனம் பண்ணார்னா, மொர்தெகாயை கொலை செய்யும்படி 2 பிரதானிகள் சதி திட்டம் போட்டாங்க. சதி திட்டம் போடும்போது ஆகாஸ்வேர் ராஜாவை ரெண்டு பேர் கொலை செய்யும்படி சதி திட்டம் போது இந்த மொர்தெகாய் அதை தடுத்து அந்த ஆகாஸ்வேர் ராஜாவை காப்பாற்றுறான். அதனால தான் அந்த ஆகாஸ்வேர் ராஜாவுக்கு தூக்கம் வராமல் போயிடுச்சு. தூக்கம் வராத காலவர்த்தமான புத்தகங்கள் இருக்கும்போது இந்த மொர்தெகாய் தன்னை இந்த கொலை பாதகர்களுக்கு தப்பி வைத்ததுக்காக எதையும் செய்யலை. அதனால் அவனுக்கு நான் கணம் பண்ணணும்னு சொல்லி தான் அந்த மொர்தெகாய்க்கு அவ்வளோ பெரிய கணத்தை ஆகாஸ்வேர் ராஜா கணம் பண்ணுறான். அல்லேலூயா. மொர்தெகாய் ஒரு யோதன். நீ யோதனாக இருந்தால் ஒரு மனுஷனை கொலை பாதகத்திலிருந்து நீ தப்பிச்சு விடலாம். அல்லேலூயா. ஆமாம், நீ ஒரு யூதன். உள்ளத்தில் யூதனானவனே யூதன் பவுல் சொல்றார் புதிய ஏற்பாட்டில். ஒரு யூதன் என்ன பண்ணுவான்னா, கொலை பாதகனாகி இந்த பிசாசுக்கு ஒரு ஆத்மாவை தப்பித்து விடுவான். திருடவும் கொல்லவும் அடிக்கவும் வருகிறானே என்று வேறொன்று கூறுவான், நானும் அவைகளுக்கு அது பரிபூர்ணப்படுவாங்க. அப்போ இயேசு தன் ஜீவனை கொடுத்து பிசாசுகளுக்கு தப்பி வைக்கிற மாதிரி ஒரு யோதன் தேவனுடைய ஜீவனை கொடுத்து, தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்து சத்துருக்கள் கையிலிருந்து ஒரு ஆத்மாவை ஒரு மனுஷனை பாதுகாக்கிறான். அதுதான் யோதன். அல்லேலூயா. அதனால இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டால் நீ ஒரு யோதனாக மாற்றப்படுகிறாய், இஸ்ரவேலாக நீ மாற்றப்படுகிறாய். அதனால்தான் அந்த மொர்தெகாய் ஆகாஸ்வேர் ராஜாவை அந்த கொலை பாதகர்களுக்கு தப்பித்து வர்றான். அல்லேலூயா. இந்த 6ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரம். அந்த ராத்திரியே ராஜாவுக்கு நித்திரை வராதபடினால் காலவர்த்தமானங்கள் எழுதியிருந்த நடபடி புஸ்தகங்களை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது.
அப்பொழுது வாசற் காவலாளரில் ராஜாவில் 2 பிரதானிகளில் ஆகிய பிக்தோனும் தேரோசும் ராஜாவாகிய ஆகாசுவேரின் மேல் கைபோட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. அப்போது ராஜா இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். அல்லேலூயா. அப்போ பிக்தோனும் தேரோசும் ராஜாவாகி ஆகாசுராஜாவின் மேல் கைபோட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்து என்ன பண்றான்? ஆகாசுவேர் ராஜாவை காப்பாற்றுறான். அல்லேலூயா. அதனால அந்த மொர்தெகாய் கனம் பண்ண எப்படி கனம் பண்ணணும்னு ஆமானியே கேட்கும்போது ஆமான் தன்னை தவிர யாருக்கு கனம் பண்ண போறான்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுக்குறான். நீங்கள் வேதத்தில் எஸ்தர் 6ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் நீங்கள் வாசிங்க. அப்படி வாசிக்கும்போது இந்த ஆமானுக்கு என்ன தன்னை தவிர யாரை கனம் பண்ண போறான்னு நினச்சிட்டு எல்லா லிஸ்ட்டும் போட்டுக்கணும். கட்சியில் அது காரியம் மாத்திரா முடிஞ்ச மாதிரி இது எல்லாத்தையும் மொர்தெகாய்க்கு போய் கனம் பண்ணுன்னு சொல்லி ஆமான் கையாலே அது மொர்தெகாயை தண்டனிட்டு பணியும்படி அந்த மொர்தெகாய்க்கு அப்படி நடந்ததை பார்க்கணும். அதுதான் இங்கே சொல்கிறான். ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சிரேசுக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்ட போது அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியாகிய சீரேசும் அவனை பார்த்து மொர்தெகாய்க்கு முன்பாக நீ தாய்ந்து போவது தொடங்கினீர். அவன் யூத குலமானாள். அல்லேலூயா. அவன் யூத குலமானாள். யாரு? மொர்தெகாய் யூத குலமானாள். நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாய்ந்து போவது நிச்சயம்டா, கேரண்டி. கேரண்டின்னு சொல்கிறார். எதுக்கு நான் இந்த வசனத்தை சொல்கிறேன்னாக்கா, நீ யூதகுலமாய் வாழ தெரிந்து கொள். அல்லேலூயா. ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது. இந்த ஆகாசுவேர் ராஜாவுக்கு பிசாசு கையிலிருந்து சத்ருக்கள் கையிலிருந்து ரட்சிப்பு வந்தது. ஒரு யூத குலம் உள்ளவன் சத்ருவின் கையிலிருந்து ரட்சிப்பான். உங்கள் குடும்பத்தை பிசாசின் கரத்திலிருந்து ரட்சிக்கணும். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நீ ஒரு யூத குலமாக அந்த யூத குலம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானத்தானை பெற்று திருவிருந்தில் பங்கெடுத்தா நீ ஒரு யூத குலம், புதிய ஏற்பாட்டு யூத குலம். உள்ளத்தில் யூதனானவனே யூதன். இயேசு ஏற்றுக்கொண்டா நீ உங்கள் பிசாசின் கருத்திலிருந்து உங்கள் குடும்பத்தை நீ ரட்சிக்கலாம். அந்த ஆகாசுவேர் ராஜாவை இந்த மொர்தெகாய் யூதனாகிய இந்த மொர்தெகாய் தப்பிவித்தது போல நீ தப்பி வைக்கலாம். தப்பிக்க முடியாதா? ஆமாம். எப்படி இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி ஆமாம், இயேசு ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு ஊற்றிட்டுனா உன் மேலே கை போட பார்த்த பிசாசுக்கு, சாபத்துக்கு, பாவத்துக்கு, மரணத்துக்கு, தரித்திரத்துக்கு எல்லாத்தையும் தப்பிச்சு விட்டுடலாம் உங்கள் குடும்பத்தை. அல்லேலூயா. அதனால நீ மொர்தெகாய் போல வாழ வேண்டும். எஸ்தர் 6 chapter 13வது வசனத்தை வாசி இங்கிலீஷில். Esther 6 chapter 13th verse. When Haman told his wife Zeresh and all his friends everything that had happened to him, his wise men and his wife Zeresh said to him, if Mordecai, before whom you have been to fall, is of Jewish descent,
You will not prevail against him, but will surely fall before him. அந்த நிச்சயத்துக்கு சூர்லேன்னு போட்டுக்குது. என்ன போட்டுக்குது? சூர்லே. அல்லேலூயா. அப்போ ஷூர்லி நிச்சயன்ற பாருமா, உனக்கு நம்பிக்கையான செய்தி. நீ கிறிஸ்துவுக்குள்ளே இருந்துட்டாக்கா பிசாசு தாய்ந்து போகுது கேரண்டி. கிறிஸ்துவ விட்டுட்டாக்கா ஆமானு கிறிஸ்து இல்லாதவன், ஆட்டுக்குட்டி ரத்தத்து மூலம் நீதிமானாகவன், ஆபிரகாம் சந்ததி கிடையாதவன், ஆதாம் வழியாக பிறந்தவன், நன்மத்தை அறியத்தக்கவன், தாய்ந்து போயிடுவேன் நீ தேவனுக்கு முன்பாக. அல்லேலூயா. பிசாசு தாய்ந்து போனவன், தாழ்விலிருந்து உண்டானவன். ஏன் சொன்னான்? உயர்விலிருந்து. நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள். ஒப்பு இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டா முர்தெகாய் போல ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக நீதிமானாக ஆபிரகாம் சந்ததி. ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு 18 ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்ததுமே அவன் யூதகுலம் ஆயிட்டான். ஆபிரகாமா மாறிட்டான். யாக்கோபு இஸ்ரவேலா மாறிட்டான். இப்போ தேவன் வாசம் பண்ணிட்டார் முர்தெகாய்க்குள்ள. அதனால என்ன பண்ணுறான்? ஒரு ஆகாச ராஜா 120 நாடுகளுக்கு சக்கரவர்த்தியை காப்பாற்றும்படி அவங்க ஒரு உதவி செய்கிறான் பாருங்க. உதவி செஞ்சானா இல்லையா? அதனால இந்த ஆமான்கிறான் பாரு, அவன் ஆதாம் வழியாக பிறந்து வந்தவன், அமலேக்கியன், நன்மத்தையும் அறியத்தக்க சந்ததி, ஆதாம் சந்ததி. யூத குலத்தையும் சங்காரம் பண்ணணும். முர்தெகாய்க்கு 50 முழம் இதில் தூக்கு மரம்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறான். அப்படிப்பட்ட கட்டத்தில் தேவன் முர்தெகாய்க்காக செயல்பட்டு இந்த மாதிரி காரியம்லாம் நடக்குது. அதான் மனைவி சொல்கிறா பாரு, முர்தெகாய் முன் நீ தாய்ந்து போக தொடங்கினீர், அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாய்ந்து போவது நிச்சயம் என்றார்கள். அவங்களுக்கெல்லாம் தெரியுது. அதனால் யூத குலமாக வாழ கற்றுக்கொள். புரியுதா? அது ஒரு கம்பல்சோசன் கிடையாது. ஆதாமுக்குள்ளே பிறந்து கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறந்து கிறிஸ்துக்குள்ளே வாழு. கிறிஸ்து யார்? நானே வழியும் சத்தியமா ஜீவனமாக இருக்கிறேன். ஆமாம், அவர் ஜோலிய லைஃபு. ஆதாம் வந்து நன்மத்தேவ சூக்கே லைஃபு. கிரேக்க பாஷை சூக்கேனா ஜென்ம சுபாவம். நன்மவன் நல்லவன் கெட்டவன், நன்மார்க்கு துன்மார்க்கு, சுயநீதி அநீதி உள்ள பிசாசு இருக்குது. எந்த நிலையில் நீ தாய்ந்து தான் போவாய். உயர்வதற்கு வாய்ப்பே கிடையாது. நீ கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா, அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்தா உள்ளங்கிற பிசாசு போய்ட்டு பசுத்தாய் தேவதூர்கள்லாம் வருவாங்க, உன்னை உயர்த்துவாங்க. அல்லேலூயா. ஆமான் பிசாசு உனக்கு முன்பாய் தாய்ந்து போயிடுவான். இங்கே அவ்வளோ பெரிய ஆமான் 127 நாடுகளுக்கு சக்கரவர்த்திக்கு ஜனாதிபதி இவர். இந்த முர்தெகாய் வாசற் காவலான யோதன். ஆனால் யோதன் ஆள் வந்து யோதன். அவன் வந்து ஆமான் வந்து 127 நாடுகளுக்கு சக்கரவர்த்திக்கு ஜனாதிபதி. அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறான். ஆள் பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் ஆதாம் வழியாக பிறந்தவனாக இருக்கிறான். நீ சாதாரண ஆளாக இருக்கலாம், ஆனால் கிறிஸ்து உனக்குள்ளே இருந்தால் கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகு ஒரு ஆள் பாய்க்கூடாமல் கொடுக்கணும். ஆமானுக்கும் கிறிஸ்துவை காட்டணும். உங்களை சபைக்குள்ள ஆஸ்வதிகள், பகைகளுக்கு நன்மை செய்யுங்கள், சத்துருக்களை சிநேகிகள், துன்பப்படுத்துக்காக ஜபம் பண்ணுங்கள், கிறிஸ்துவை கொடுங்க. சபிக்கிறவன் பகைக்கிறவன் நன்மை துன்பப்படுத்துகிறான். நின்று இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை கொடுத்தா இந்த சபிக்கிற ஆமான், பகைக்கிற ஆமான், 50 முழம் உயரத்தில் தூக்கு மரத்தை வைக்கிற ஆமான், சங்காரம் பண்ண துடிக்கிற ஆமான், உனக்கு விரோதமாக எழுப்பி கிரியை செய்கிற ஆமான் ஆதாம் வழியாக பிறந்தவன். உன் வீட்டாரே உனக்கு சத்ருக்கள். ஆமாம், கட்டின மணி, பெத்த பிள்ளை, சொந்த பந்தம் எல்லாம் ஆதாம் வியாபாரம் வழியாக பிறந்து நன்மத்தையும் அறியத்தக்க கனியில் இருக்கும். ஏதோ ஒரு உனக்கு விரோதமாக தான் இருப்பான் ஆமான் மாதிரி. புரியுதா? இவங்களெல்லாம் நீ ஜெயிக்கிற நீ ஒரு யோத குலமாக இருக்கணும். அங்கே சொல்கிறா பாரு, ஆமானுடைய மனைவி முர்தெகாய் யோத குலமானால் இல்லைன்னா போச்சு. முர்தெகாய் இஸ்ரவேலன் பேர் வச்சுட்டு உலகத்தான மோசமாக இருந்தால் பிசாசம் ஜெயிப்பான். யோத குலமானால் ரட்சிப்பு யூதர்களை வாழ. கிறிஸ்துவுக்குள் நீ மறுபடியும் பிறந்தால், கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகு ஒரு ஆள் பாய் கூட கொடுத்தா கண்டிப்பாக தாய்ந்து போயிடுவான் பிசாசு. பிசாசின் ஜனங்களும் தாய்ந்து போயிடுவாங்க. கட்சியில் ஆமானுடைய சொத்தெல்லாம் எஸ்தர் ராஜாத்துக்கு. எஸ்தரும் ஒரு யூத பெண், முர்தெகாவின் வளர்ப்பு மக. விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படுகிறே, காரியம் மாதுளாய் முடிந்தது. யூத குலமே காப்பாற்றப்பட்டது.
இந்த ஆமானு யூத குலத்தையே சங்காரம் பண்ணமா. அப்படி துடித்தாள் இந்த ஆமான். அவன் என்ன சொல்கிறான் பாரு, யூத குலமே சங்காரம் பண்ணுறான் பாரு, சங்காரம் அழிக்கணுன்றான். உள்ள பிசாசு ஆமானுக்குள்ளே நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்கிற நாளிலே சாகடிக்கிற சக்தி உள்ளக்குது. இந்த யூத குலத்தையே சங்காரம் பண்ணு சதி திட்டம் போடுறான். போட்டு கையெழுத்தெல்லாம் போட்டு சட்டெல்லாம் பாஸ் பண்ணி தீவிரமாக பாருங்க. அந்த மொர்தெகாய் எஸ்தரும் சேர்ந்து அந்த காரியத்தையும் மாற்றி அமைச்சிட்டாங்க. சொல்கிறான் பாருங்க, எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான். ஆனாலும் மொர்தெகாய் மேல் மாத்திரமல் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது. மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் ஆகாஸ்வேர் ராஜ்யம் எங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். வகை தர்றான் பாரு. சிறியோர் பெரியோர் முதியோர்னு போட்டுருக்கு பாருங்க. அப்போது எல்லோரையும் சங்கரிக்க வகை தர்றான். 15வது வருஷம் ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் சிறிகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொண்டு நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. பார்த்தியா, சின்னவன் பெரியவங்க கூட பார்க்க மாட்டான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று. அதனால தான் சின்ன பிள்ளைங்கள்லாம் கூட வியாதி பத்து பாரு. பிசாசு இந்த ஆமானே பிடிக்கிறானா, ஆமானுக்குள்ள இருக்கிற நிரந்தர டைரக்ட் பிசாசு எப்படி இருப்பான்? சிறியோர் பெரியோர் குழந்தைகள் சிறிகள் எல்லாரையும் கொள்ளதுக்கு திருடன் திருறான் கொள்றான் ஆகிக்கிறான். இந்த திருடன் ஆகிய பிசாசுக்கு நீ தப்பிக்கணும்னா நீ யூதகுலமாக ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டே தர வேண்டும். இந்த எஸ்தரும் மொர்தெகாயும் யூதகுலம் முழுவதும் இந்த ஆமானின் சதி திட்டத்துக்கு தப்பிச்சிக்கினாங்களா இல்லையா? எப்படி தப்பிச்சிக்கணும்? ஆட்டுக்குட்டி ரத்தத்து மூலம் நீதிமான் ஆக்கப்பட்டாங்க எஸ்தர். இந்த வசனத்தை பாரு, எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 13வது வாசனம் 14வது வசனம். அவர்கள் இப்படி பேசிக்கொண்டிருக்கும் போதே ராஜாவின் பிரதானிகள் வந்து எஸ்தர் செய்த விருந்துக்கு ஆமானை துரிதப்படுத்தினார்கள். எஸ்தர் ஒரு விருந்து பண்றா. சத்துருக்கள் மத்தியில் ஒரு விருந்தை ஆயத்தப்படி. என்ன விருந்து? திரு விருந்து. அந்த விருந்தில் என்ன பண்றா? படி 7:1. ராஜாத்தியாகிய எஸ்தருடனே விருந்துண்ண ராஜாவும் ஆமானும் வந்தபோது 2ஆம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படும் போது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தி, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். அப்போது ராஜாத்தியாகிய எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் நான் மன்றாடுதலுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. பாரு, வேண்டுதலுக்கு என் ஜீவனும். இவ்வளோ யூத பெண்ணு தான் எஸ்தரும். என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. காப்பாற்றினால இல்லையா யூத குலத்தை? ஒரு மொர்தெகாயை ஆகாஸ்வேர் ராஜாவே காப்பாற்றுறான். பிரதானிகள் கை போட எத்தனித்தபடியால் ஆகாஸ்வேர் ராஜாவை கொலை செய்ய திட்டம் போடுறாங்க. அவங்களுக்குள்ளே இருக்க பிரதானி அதை மொர்தெகாய் காப்பாற்றுறான். எஸ்தர் 127 நாடுகளுக்கு யூதர்களை சங்காரம் பண்ண ஆமான் சதி திட்டம் போடுறான். ஆமான் சதி திட்டத்துக்கு எஸ்தர் ராஜாத்தி யூத குலத்தையே காப்பாற்றுறா. யூதனா இருந்தால் எல்லாருமே காப்பாற்றலாம். அல்லேலூயா. ஆகாஸ்வேர் ராஜா ஆமானு கூப்பிட்டு விருந்திலே திராட்சரசம் பரிமாறா பாருங்க. அல்லேலூயா. இயேசுனா நான் இந்த அப்பம் என் சரீரம், இந்த திராட்சரசம் என் ரத்தமாக இருக்கு. ஒரு யூத பெண்ணு திராட்சரசம் பரிமாறாருன்னா மேசியா வரார். ஒரு 18 ஆட்டுக்குட்டி
அது ஜீவ ரத்தம், ஜீவ சரீரத்தை குடிக்குது. ஒரு யோதன் கிறிஸ்துவ தான், கிறிஸ்துவ ரத்தத்தை தான் காட்டுவான் எதிராளிக்கு, பகையாளிக்கு, கொலையாளிக்கு. கொலையாளி ஒய்ஞ்சானே பிசாசுகிரி அழிக்கும்படிக்க மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். போட்டுக்குதா இல்லையா? இப்போ ஆமானுடைய சதி திட்டத்தையே வாய்க்காமல் பண்ணிட்டா எஸ்தர் ராஜாத்தி. அதுக்கப்புறம் நீ கீழே வாசிங்க, நமக்கு நேரம் இல்லை. கட்சியில் யூத குலத்தையே காவல். எஸ்தர் ராஜாத்தி, உன் வேண்டுதல் என்ன, உன் விண்ணப்பம் என்ன? கட்சியில் ஆகாஷ்வராஜா சட்டத்தையே மாத்திரான். அதுக்கப்புறம் ஆமான் திகிலடைந்தான் போடப்படுது. நன்மத்தையும் அறியத்தக்கவன், அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு அவன் செய்த தூக்கு மரத்தில் அவனே மாட்டிட்டான். காரியம் மாத்திரம் முடிஞ்சு போச்சு. குடியை வெட்டினான், குடியை வெட்டி தான் வெட்டில் கோயில் தானே வைத்தான். சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது. அவனே தூக்கு மரம் செய்து அவனே தூக்கு மரத்தில் மாட்டினான். அதுக்கு எஸ்தரும் மொர்தெகாயும் கிறிஸ்துக்குள்ள இந்த பழைய ஏற்பாட்டில் யூதகுலம் ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக நீதிமானாக்கப்பட்டவங்க, ஆபிரகாமின் சந்ததி. அதனால் கிறிஸ்து தேவ நீதிட்டு ஊழித்தேர்தல், பரலோக ராஜ்யம். ஆதாம்னா பாவத்தின் சம்பளம் மரணம். அது எந்த நிலையிலும் நீ தாய்ந்து போவேன் தேவனுக்கு முன்பாக, தேவனுடைய ஜனங்களுக்கு முன்பாக. ஆனால் தேவனுடைய ஜனங்கள் தேவனுக்குள்ளே இருக்கணும், கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். ஊர் செல்ல, நாடு செல்ல, செல்வா செல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஆகாஷ்வராஜா ஆமானு கூப்பிட்டு விருந்திலே திராட்சை ரசம் பரிமாறாப்பார் எஸ்தர் ராஜாத்தி. ஆமான் சட்டத்தை மாற்றினால அவன் தப்பிச்சுக்கினான். அது ஆகாஷ்வராஜா. ஆமானு அவன் செய்த தூக்கு மரத்தில் அவனே செத்து போனான். மனம் மாற்றல இல்லை. அல்லேலூயா. அதனால் ஆமானை போல நம்ம இருக்கக்கூடாது. எஸ்தரை போல, மொர்தெகாய் போல யூத குலமாக இருக்க வேண்டும். அப்பொழுது இப்படி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே ராஜாவின் பிரதானிகள் வந்து எஸ்தர் செய்த விருந்துக்கு வர ஆமானை துரிதப்படுத்தினார்கள். சீக்கிரமாக விருந்து, திரு விருந்து வை. நீ அப்பத்தே திராட்சரசம் பானம் பண்ணிக்க, ஞானசானியத்தை திருவிருந்த எதுக்கு வச்சுக்கிறாங்க? ஓடி 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 திருவிருந்து வை. ஜனக்கு திரு இயேசு சரி, இயேசு ரத்தம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பருந்து. விருந்திலே திராட்சை ரசம் பரிமாறி இயேசு ரத்தம். தேவனுக்கு தனக்கு உலகத்தோடு காரியம் மாறுதல் குடும்பத்தை பிசாசி சதி திட்டத்தை காப்பாற்றிடுவேன். திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வேறுண்டு குறம் சங்காரம் பண்ண திட்டம் குடும்பத்துக்கு விரோதமா. உன் தாய் தகப்பன், கணவன், மனைவி, பிள்ளைங்க ஆதாம் வழியாக பிறந்துட்டு ஏதேன் தோட்டத்தில் கையெழுத்து போட்டா. ஆதாம் வியாபாரம் என்ன பண்ண? ஆமான் வேலையை தான் பார்த்துக்கிறாங்க. பிசாசுக்கிட்ட போய் என்ன பண்ணாங்க? போட்டு உலகத்தையே அழிக்க திட்டம் போட்டாங்க. ஏசு ஒரு எஸ்தர் மாதிரி விருந்திலே திராட்சை இயேசு ரத்தத்துக்கு அடையாளம். காரியம் மாற்றி அமைச்சுக்கிறார் சிலுவையில். ஜீவஸ்வர தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் சொல்லி ஜீவ ரத்தத்துக்கு அந்த திருவிருந்து வச்சார் சிலுவையில். திருவிருந்து சத்துருக்கள் மத்தியில் ஒரு விருந்தை, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். சேனைகளுக்கு எந்த மலையில் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். ஏசாயா 25ஆம் அதிகாரத்தில். அல்லேலூயா. அந்த விருந்து தான் சிலுவையில். என்ன விருந்து? இயேசு சாமண்ட வாக்கு தத்துவம். பாவ மன்னிப்பு இயேசு, அந்த திரு விருந்து இயேசு சாமண்டத்தை தேவ நீதி பாவ மன்னிப்பு, மரண சக்தி, வியாதி, ஒரு மரண சக்தி, தரித்திரம், சங்கார சக்திகள், வியாதிகள், வறுமைகள், தரித்திரங்கள், பாதாளங்கள் எல்லாத்துக்கும் முடிவு கட்டி பண்ணி இயேசு ஜீவ ரத்தத்துக்கு கொடுத்துக்கிறாரு. அது எதுவுமே எங்கள் அப்பா பேர் சொல்லி ராமேஸ்வருக்கு, ராணி அம்மா, எங்கள் தம்பி டேவிட், எங்கள் அக்கா சரஸ்வதி சார், தங்க லட்சுமி, என் பேர் சொல்லி என் மனைவி பிள்ளைங்க பேர் இயேசு ஜீவன் பரிவ ஜீவனை தேவன் தனக்கு முழு உலகத்து கொடுங்க. அசுத்தாய் ஓடி பசுத்தாய் தேவதூர் வந்து காப்பாற்றிடலாம். மொர்தெகாயே ஆகாஷ் ராஜாவை பிரதானிகளை கொள்ள திட்டம், சதி திட்டம் போட்டு காப்பாற்றி விட்டானா இல்லையா? எஸ்தர் ராஜாத்தி ஆமான் வந்து யூத குலத்தையே சங்காரம் பண்ணுவோம்னு சொல்லி யூத குலத்தையே காப்பாற்றி விட்றா. இவனை யூத பண்ணி மொர்தெகாய் யூத குலம். அப்போ மொர்தெகாய் யூத குலமானால் ஆமானே நீ தாய்ந்து போவது அதிக நிச்சயம். அல்லேலூயா. அப்போ மொர்தெகாய் எஸ்தர் கிறிஸ்துக்குள்ள இருக்கணுமா இல்லையா? புதிய ஏற்பாட்டு மொர்தெகாய், புதிய ஏற்பாட்டு எஸ்தர். கிறிஸ்து விட்டுட்டினாக்கா அவன் சத்தியத்தை திருடுவான், கொள்வான், அழிப்பான். நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வேறு வழியாக வரும்னு சொல்றாரு மொர்தெகாய். அதனால தைரியமாக போறா. ஆனால் திருவிருந்து குத்துட்டு போறா. சாக மாட்டா. சத்தாலும் சாகு. கட்சியில் யூத குலத்தையே காப்பாற்றினா. அல்லேலூயா. இயேசு சரீரம், இயேசு ரத்தத்தை தேவனுக்கு கொடுத்து ஆதாம் வந்து முழு குலத்துக்கு உன்னை காப்பாத்து. எஸ்தர் யூத பண்ணுமா? பெரியோர் சிறியோர் சிறிகள் குழந்தைகள் எல்லாரையும் சங்காரம் பண்ண பாரு. எவ்வளோ மோசமான இருப்பான் பாரு. அது ஆமான்னு பிசாசு அவ்வளோ மோசம். சின்ன பையனை கூட சின்ன பையன் கூட பார்க்க மாட்டான். ஜிஎம் ஹாஸ்பிட்டலில் போய் பாரு. சின்ன குழந்தை பிசாசு ஈவிற்கல்லாத மூச்சு வருது பிடிக்காதவன் பிசாசு. அந்த பிசாசு ஆமானுக்குள்ள இருந்ததுனால யூத குலத்தையே சங்காரம் பண்ணான். அங்கே ஒரு மொர்தெகாய், அங்கே ஒரு எஸ்தர் ராஜாத்தி.
எல்லாத்தையும் தலைகையாக மாற்றிட்டாங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு கொடுத்து அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். அது உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக பிசாசு ஏதோ ஒரு முர்தேகாய், ஏதோ ஒரு ஆமான், ஏதோ ஒரு எஸ்ஸர்னு நினைக்காத. உங்கள் குடும்பத்துக்கு ஆதாம் வியாபார வழியா நன்மத்தையும் அறியத்தக்க கனி புசிக்கு நாளிலே சாகவே சதி திட்டம் போட்டான் பிசாசு. அதான் ஏசோட திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக பரிபூர்ணப்படும் வந்தேன்னு சொன்னார். இந்த ஜீவ ரத்தம் கொடுக்கணும், ஏற்றுக்கணும். இயேசு சரி இயேசு ரத்தத்தை ஏற்றுக்கணும். அதை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு கொடுத்தாக. எஸ்ஆர் ராஜ்யத்தை உன் பேர் விண்ணப்பம் வேண்டாம், ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் யூதகுலமே காப்பாற்றும், அது சட்டமே மாற்றி போட்டான் பிதாவாகிய தேவன். அல்லேலூயா. இயேசு ஜீவனை பாரு, தேவன் தனக்கு முழு உலகத்தை திருவந்து குத்துப்பாரு. உனக்கு விரோதமாக பிசாசமா சதி திட்டம் எல்லாம் மாட்டி அவனு சாப ஆசுவாதமாக தரித்திர ஐஸ்வர்யமாக மாறிவிடும், வியாதி ஆரோக்கியம் சுகமாக மாறிடும், மரணம் உயிர்த்தெல்லாம் பாதாளம் பரலோக ராஜ்யமாக மாறி எல்லாமே மாற்றி அமைக்கப்படும். பிசாசு ஏமாந்தே போயிடுவான். அதனால் இயேசுவை போல இயேசு மத்திய மார்லோக அப்போது எங்கும் சுற்றி எல்லாம் பிசாசின் வல்லமையில் ஆகப்படுகிறாங்க. திருடுறான் கொள்றான் அழிக்கிறான். இயேசு ஓடி ஓடி திருவிந்து வைக்கிறார். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனே கொடு. ஜீவ ரத்தம் அதான் விருந்தில் திராட்சை ரசம். இந்த திராட்சை ரசம் என் ரத்தமாக இருக்குது, இந்த அப்பம் என் சரீரமாக இருக்குது. நானே ஜீவ அப்பம் ஜீவ ரத்தம். தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு பசுத்தா இறங்குது. திமிர்வாதக்காரன் லேகோர் பிசாசு பெரும்பாடு உள்ள சரி திரளான வியாதியில் சாபத்தில் பாவத்தில் மரணத்தில் தரித்திரத்தில் எல்லா அசுத்தாவில எல்லாத்தையும் விடுதலையாக்கிறார். எல்லோரும் பாவம் செய்து தேவ இலவசமாக கிருபையினால் கிறிஸ்து மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுறாங்க. இப்போ திடனாகி பிசாசு ஆதாம் வழியாக பிறந்த பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் அடித்து நொறுக்கி திட்டி கொண்டு எல்லா பாதாளத்துக்கு போய்க்கிறான். இயேசு ஓடி 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 நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்க ஜீவ ரத்தம் ஜீவ சரீரம் அவன் பேர் சொல்லி தேவனுக்கு தனக்கு முழு கொடுத்து அசுத்தத்தில் பசுத்தாக இருக்குது. பிசாசுக்கு வெளியிலாக்கி தேவனுடைய பிள்ளையாக்கி ஞானசாணி திருவிழா பரலோக ராஜ்யத்துக்கே கொண்டு போய் சேர்க்கிறார். ஜமல்லமா. அப்போது யூத குலமாக வாழணும். ஆமாம், பேர் விசுவாசி ஒழிக்கான்னு சொல்லி ஊர் செல்ல நாடு செல்ல அசில்வா செல்ல ஒரே பகை கசுப்பு நன்மத்தை மரியாதைக்க கண்டியிருந்தால் பிசாசின் திட்டம் வாய்ச்சிடும். திருடுவான் கொல்லுவான் அழிப்பான் முடிவு பாதாளத்துக்கு எழுந்து போயிடுவான். ஆதாமுக்குள்ளே வாழாதே. பிறக்கும்போது ஆதாமுக்குள்ளே தான் பிறக்கணும். இப்போது வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறல எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நானே ஜீவப்பம். தப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள் சொன்னாரே இல்லையம்மா. இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் பிதாகுமார் பசுத்தாய் ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்குற எஸ்தர் ராஜாத்தி முர்தேகாய் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போட்டு அந்த இயேசு நன்மத்தை அறியத்தக்க இயேசு நாவனை வழியும் சந்தி ஜீவனமாக இருக்கிறாரு. அவர் தேவநீதி உயிர்த்தெழும் பரலோக ராஜ்யமாக இருக்கிறாரு. அப்போது ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சிரேசுக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியாகிய சிரேசும் அவனை பார்த்து மொர்தேகாய்க்கு முன்பாக நீ தாய்ந்து போவது தொடங்கினீர். அவன் யூதகுலமானால் தான் இல்லை, அவனும் நம்மள மாதிரி ஆளாக தான் நீ அழிஞ்சு விடும் அவனும் அழிஞ்சு விட. புரியுதாம்மா? நம்ம கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். கிறிஸ்துவ தேவன் தனக்கு மூடு கொடுக்கணும். சபிக்கிறோம் பக்கத்தில் நண்பர்கள் சத்துரு துன்ப ஜபம் பண்ணுங்கள். சபிக்கிறோம் ஜெயிக்க முடியாது, பகைக்கிறோம் ஜெயிக்க முடியாது, துன்பப்படுத்துகிறோம் ஜெயிக்க முடியாது. கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் மூடு கொடுக்குது. எந்த பிசாசும் ஜெயிக்க முடியாது. நீ தான் பாவத்தை மனத்தில் ஜெயிப்பாய், அசுத்தாய் துரத்துவாய், பசுத்தாய் இருக்குவாய். பாவத்துக்கு பரிகாரம் தேவநீதி மரணத்துக்கு பரி உயிர் தரித்து எல்லையற்ற ஐஸ்வர்யம் சாப்பிட வாக்குத்த ஆசீர்வாதம். அப்போது கிறிஸ்துக்குள்ளே இருக்கும்போது நீ யூதகுலமாக இருந்தால் மொர்தேகாய் யூதகுலமானால் நீ தாழ்ந்து போக தொடங்கினீர். அவன் யூதகுலமானால் நீர் அவனை மேற்கொள்ள முடியாது. பிசாசு தேவநீதி உயிர்த்தல். இயேசு தேவநீதி உயிர்த்தலுமா? பிசாசு பாவன்ட்டு மரணமாக இருக்கிறான். இவர் தேவநீதி உயிர்த்தலுமா இருக்கிறார். அந்த தேவந்தருக்கு ஆதம் ஒரு ஆள் பாய்க்கூடாமல் கொடுக்கணும். ஒரு ஆளுக்கு பகைக்காத ஒரு ஆள் பிசாசு ஜெயிச்சிடுவான். அதனால தான் இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு. என்ன அன்பு? இயேசுவின் அன்பு. அந்த அன்பு ஜீவனை பருவன் பிதாகுமார் பசு ஆதாம் முழு உலகத்து கொடுக்கும்போது நீ அவனை மேற்கொள்வாய், ஆமானை மேற்கொள்வாய், பாவத்தை சாபத்தை மரணத்தை பாதாளத்தை மேற்கொள்வாய். நீ அவனை மேற்கொள்ளாமல் அவன் முன்பாக நீ தாய்ந்து போவது அதிக நிச்சயம். ஏமல்லம்மா? அதனால் மொர்தேகாய் யூதகுலமானா, எஸ்ஸர் யூதகுலம் வாய்ந்தா அப்படி வாழணும். 2 பேர் சேர்ந்து 127 நாடுகளுக்கு யூதகுலத்தையே காமாத்துறாங்க. எஸ்ஸர் ராஜாதி காலத்தில் இந்திய தேசம் ஒன்றும். ஆகாச ராஜாவுக்கு மனைவாட்டி எஸ்ஸரு யூத பெண்ணு. புதிய ஏற்பாட்டில் இயேசு தான் நமக்கு மணவாளன், நம்ம மணவாட்டி. அவர் தன் ஜீவ ரத்தத்தையே கொடுத்துக்கிறாரு. அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு பிசாசுவை சதிட்ட வாய்க்காமல் போக செய்யணும். அல்லேலூயா.
Hallelujah. ஏசு எங்கும் சுற்றித்து பிசாசின் வல்லமையில் அகப்படி யாவரும் விடுதலையாக்கினார். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவரத்தை குத்துக்கிறாரு. ஏன்னா சட்டம் போட்டுக்கிற ஆதாம் வியாபாரமையா நன்மத்தை மாதிரியே தக்க நீ புச்சுக்கு நாளில எல்லாரும் சாகடித்து பாதாளத்துக்கு கொண்டு போகும்போது சட்டம் நிறைவேற்றிட்டான் ஏதே தோட்டத்தில். இப்போ இயேசு வந்து எஸ்ஸரு பழைய ஏற்பாட்டு பெண் இயேசு அல்லேலூயா. ஜீவ சரத்தை விருந்திலே திராட்சம் பரிமாறப்படுகிறே. தேவன் தனக்கு ஆகாசம் முழு உலகத்துக்கு கொடுத்தது காரியம் மாறுதல் மாதிரி இயேசு ஓடி நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவன் அந்த ஜீவனை தேவை நீச்சு இயேசு சாப்பிட்டவன் பரலோக ராஜ்யமே இருக்குது. அல்லேலூயா. ஆதாமுக்குள்ள பாவத்தின் சம்பளம் மரணம் இருக்குது. அதை தேவனுக்கு தானே கொடுக்காதே. ஆதாமே சேர்ந்த மரணத்தில் போய் விடுவோம். சாபத்தில் மரணம் முடிவு பாதாளத்தில் போய் முடிஞ்சிடுவேன். ஜெபம். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கல எல்லோரும் என்னெடுத்து நானே ஜீவப்பம், இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டு யூதன் ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருது. அந்த யூதனாகிய இயேசு சிலுவையில் நம்முடைய பாவத்தை சாபத்தை ஜீவ ரத்தத்தை கொடுத்துக்கிறாரு. சட்டத்தை மாற்றி விட்ட கல்வாரி சிலுவையில் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜீவன் இயேசு சாப்பிட்ட வாக்குத்தது தேவதீட்டு வைத்தல் நம்ம பேர் சொல்லி பிதாகுமார் சாதாரணத்து முழு உலகத்து பாவட்டு மரத்தை விடியலாக்கி பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போன ஆமானி சதி திட்டத்துக்கு பிசாசின் தத்துவத்துக்கு சாபத்துக்கு பாவத்துக்கு மருத்துவ பாதாத்துக்கு நம்ம தப்பிச்சுக்க. நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் இன்னொரு வார்த்தை நிலைத்து நம்ம மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு சொல்லப்படுது. ஜெபம். பரிசுத்த பிதாவே இந்த அருமையான மதிய வேலையில எங்களோடு கூட பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி. ஒருத்தைக்காய் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் நீர் அவனுக்கு முன்பாக தாய்ந்து போவது நிச்சயம். ஆண்டவரே சோத்தரிக்கிற கத்தாவே, கிறிஸ்துக்குள்ளே நாங்கள் இருக்கிற கத்தாவே, இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவருடைய இயேசு நானே வழியும் சத்தி ஜீவனமாக அந்த ஜீவன தேவநீதி சம்பளம் பரலோக ராஜ்யம் வானத்துக்கு ஒரு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்க கத்தாவே. ஆண்டவரே சோத்திரம். குடும்பத்தார் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிழ்வேற்றவர்களாக இலவசமாக கிறிஸ்து மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுறாங்க. அந்த கிறிஸ்து தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்கும்போது தான் பாவம் மனத்தில் தப்பிக்கப்படுவோம். வேதத்தில் காணும் பார்த்தமெல்லாம் இயேசு ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு மோசே எஸ்ரு தெபோரால் சாராள் ரூத்து புதிய பவுல் பேதுரு சீசர்கள் எல்லாம் ஆதாம் வழியாக பிறந்து கிறிஸ்துக்குள்ள யூத குலமாக மாறி கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு பசுத்தாய் தேவதூர்களாக படிவில் செய்து உலகத்துக்குள்ளே பூமிக்கு உப்பாய்த்தது போல ராஜ்யத்தின் 102 நாடுகளுக்கு ரட்சகரியாக இருந்தது போல கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்தத்தை பசுத்தாவே இருக்கு. அவருடைய எல்லோரும் காப்பாற்றுகிற வேலை செய்ய ரட்சிப்புகள் நடத்த ஆசீர்வாதம் உண்டாக பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு தரித்திரத்துக்கு பாதாளத்துக்கு தப்பித்து விட இந்த செய்தி கேட்க வேண்டிய பயன்படுத்தபடி ஜெபிக்கிறதாவே மாபெரும் ஜெயிப்பை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லா ஜெபம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. நீ ஜெபம் இங்கிலீஷில் ஜெபம். Heavenly Father, thank you for the meditation, more Father, what all we heard, we have to obey, oh Father. If Esther is quiet in this time, someone will take the position. I ask in the name of Jesus Christ, Amen. Amen. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்கள் நண்பர்களும் பிள்ளைகளுக்கும் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறீங்க. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் பிள்ளைகளாம் ஆதாம் வியாபாரம் வழியாக பிறந்திருக்கு. நண்பத்தையும் அறியத்தக்க கடிப்பு சாக கிடக்குது. கண்டிப்பாக தாய்ந்து போவாங்க. தேவனுக்கு முன்பாக மக்களுக்கு முன்பாக சாப பாவம் மனது உரிமையாக வரும். பிசாசு திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வருகை வேறு இருக்கிறோம். சமாதானம் சந்தோஷம் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் திருடுவான், அழிப்பான், கொள்வான். இதுதான் பிசாசு உரிமை. அப்படி சட்டம் ஆதாம் வியாபாரம் வழியாக போடப்பட்டது. நானும் அவைகளுக்கு ஜீவன் அது பரிமாணப்பட வந்தேன் ஏற்று சொல்கிறார். நன்மத்தையும் அறியத்தக்கன்னு சாக இப்போ ஏசு ஜீவ விச்சத்துக்கு அந்த ஜீவனில் தேவதீதின் சம்பளத்தில் பரலோக ராஜ்யமாக இருக்குது. அந்த ஜீவ அப்பத்தை புசிக்கணும். இயேசு சாமட்ட வாக்குத்தத்தை பிதாகுமார் ஆதாம் முழு உலகத்துக்கு காரியம் மாதலாய் முடிந்து விடும். அதனால தான் கிறிஸ்துவை வெளிப்படுத்த அந்த கிறிஸ்து தேவநீதி உயிர்த்தெருமா இருக்காங்க. சபிக்கிறோம் பகைக்கணும் தூசி முழு உலகத்தை எல்லோரும் ஆதாம் வழியாக பிறந்த எல்லோரும் ஆமானிகளாக இருக்காங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு அசுத்தத்திற்கு பசுத்தாவே இருக்கு. ஆமான் சதி திட்டம் வாய்க்காமல் செய்து ஆமான் சொத்தெல்லாம் ராஜாத்துக்கு எழுதி வச்சது போல பாவிகளுடைய ஆசையெல்லாம் நீதிமானுக்கு எழுதி வைக்கப்பட்டு வசனம் நிறைவேறும்.
கிறிஸ்துக்குள்ள இருங்க. இப்படிப்பட்ட செய்திகளை நீங்கள் ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கும் அந்த செய்தியை குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. ஒரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பெற்ற என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்க. இன்னும் ஏராளமான செய்திகளுக்கு 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கேன். உலகத்தில் எங்கும் கீழ் விலையேற்பட்ட சத்தியங்கள். இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதை நிச்சயமாக நீங்கள் ஆலோசனை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கார். கர்த்தர் இந்த செய்தி மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தரை கனம் பண்ணுகிற கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். என்னோட கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி 15/11/2024 என்று வேலூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. செய்தி என்னோட உதயாநிதி மனைவி பேசித்தாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் ஏப்ரல் பகுதியில் என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.